சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினை அந்த பதவியிலிருந்து தூக்கும் நேரம் வந்துவிட்டதா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 7 மாத காலம்தான் இருக்கிறது. அதற்குள் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் பதவியிலிருந்து தூக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. ஒருவேளை 2026 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் திமுகவே வெற்றியடைந்தால் துணை முதல்வராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எளிமையாக முதல்வராக பதவியேற்றுக் கொள்வார். அவ்வாறு ஏற்றுக்கொண்டால் கண்டிப்பாக சட்ட சீர்கேடு என்பது குலைந்துவிடும். தமிழகத்தில் தற்போது நிலவி வரும் பாதுகாப்பின்மை, அமைதியற்ற நிலைப்பாடு போன்ற விஷயங்களை நாம் தவிர்க்க வேண்டுமென்றால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக வாக்குகள் சேகரித்து திமுக வரும்போது மக்கள் விரட்டி அடிக்க வேண்டும். மக்கள் விழித்து கொள்ளும் நேரம் வந்துவிட்டது. திமுகவை அடியோடு வேரோடு இந்த தமிழகத்தை விட்டு விரட்டி அடிக்கும் நேரம் வந்துவிட்டது என எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருக்காரு. கடந்த மக்களவைத் தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கலாம். 40 எம்பிக்கள் புதுச்சேரியும் சேர்த்து மக்கள் அவர்களை வெற்றியடைய செய்து மக்களவைக்கு அனுப்பி வைத்திருக்கலாம். ஆரம்பத்தில் நீட்டை ஒழித்து விடுவோம் என சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்று வரை நீட்டை ஒழிக்க முடியவில்லை. அதற்கு காரணம் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருந்தா கண்டிப்பாக இதை செஞ்சுருப்போம். ஆனால் பிஜேபி கூட்டணி ஜெயிச்சதுனால தான் எங்களால் இதை செய்ய முடியல என சப்பக்கட்டு கட்டுறாங்க. இதனால் மக்கள் விழித்து கொள்ள வேண்டும். பொய்யான வாக்குறுதிகள், பொய்யான திட்டங்களை கடைசி நேரத்தில் கூறிவிட்டு கடைசியில் அதை சுத்தமாக மக்களுக்கு நம்பிக்கை இல்லா வண்ணம் செய்கிறார்கள். மக்களுக்கான திட்டங்களை மக்களிடம் சேர விடுவதே கிடையாது. நீங்கள் போடும் ஒவ்வொரு ஓட்டுகளும் அவர்களது கஜானாவில் பணமாக தான் போய் சேருகிறது. இனியும் மக்கள் முட்டாள்தனமாக இருந்தால் வேலைக்காவாது. திமுக என்னும் தீய சக்தியை இந்த தமிழகத்தை விட்டே விரட்டி அடிக்கும் நேரம் வந்துவிட்டது என நேற்று நடந்த பிரச்சாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார். மேலும் திமுகவின் சார்பாக ஒவ்வொரு இடத்திலும் ஓட்டு கேட்டு வரும்போது நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் என்ன ஆச்சு? 515 வாக்குறுதிகளில் எவ்வளவு நிறைவேற்றினர்கள் என்று வெள்ளை அறிக்கை கேட்க வேண்டும் என எடப்பாடி சொல்லியிருக்காரு. மேலும் உதயநிதி ஸ்டாலினும் அவரது மகன் இன்பநிதியை இளைஞரணி பொறுப்பாளராக மாற்ற திட்டங்களை தீட்டி வருகிறார். அதையும் உங்கள் ஓட்டுகளால் தான் நீங்கள் முடிவு கட்ட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்கன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.